ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஸ்டிகா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கான நம்மளுடைய யூடியூப் பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பத்தின பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஆம்பை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உளுந்தூர்பேட்டையிலிருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்காக இந்த ஆம்பை வந்து ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியில நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நம்ம என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஆம்பை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நான் சொல்லக்கூடிய வீடியோ உங்களுக்கு புரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு அப்டேட்டாக வரும். நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, நல்லா ஒரு பிராண்டட் லுக்ல நம்ம ரெடி பண்ணிருக்கோம் கஸ்டமருக்காக. ஸோ அவர் வந்து நீங்களே உங்க ஐடியாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிராண்டட் லுக்ல தான் இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நேர்ல சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒரு பக்காவான குவாலிட்டியில நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பினிஷிங் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஸோ இந்த ஆம்பில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சப் வேலைக்கு உண்டான கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த பக்கம் என்கோடர் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான். ரிமோட் கிட்னாவே என்கோடர் வந்து நம்ம எல்லா ஆம்புக்குமே கொடுக்கறது தான். அதனால வந்து என்கோடர் தனியாக நம்ம அந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டிங்ல இல்லாம ஒரு நார்மல் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாருங்க, நல்லா லுக்கா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்டீரியர்ல இருந்து பாருங்க, வி மீட்டர் கேட்டிருந்தாரு. ஸோ வி மீட்டர் நம்ம அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கோம் அவருக்காக. இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்டு வந்து பாத்தீங்கன்னா பஹாரியா கம்பெனியில் வரக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பாருங்க, நார்மல் ரிமோட் கிட்ட தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இன்பில்டா ப்ளூடூத்தோட ரிமோட் கிட்ட வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது காஸ்ட் வைஸ் இதோட கொஞ்சம் கூட வரும். அது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் ட்ரிபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா 2 கண்ட்ரோல் வந்து நம்ம எல்லா ஆம்புமே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம ஆம்பெல்லாம் போய் பாருங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சாங்ஸ் கேக்குறீங்க, ஒரு MP3 சாங்ஸ், ஒரு இளையராஜா சாங்ஸ், அது மாதிரியான பாடல்கள் கேட்கும் போது உங்களுக்கு ரிமோட் கிட்ல இருந்து வரக்கூடிய அந்த ட்ரிபிள் வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அது கிளாரிட்டியா இருக்கும். ஆனா அதை விட உங்களுக்கு இதுல நீங்க இன்னும் பேஸ் ட்ரிபிள் கொடுத்து கேட்கும் போது இன்னும் வந்து உங்களுடைய ஆடியோ கிளாரிட்டி டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து உணர்ந்து இருக்கோம். அதனால நம்ம எல்லா ஆம்புக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஸ்டமருக்குமே வந்து இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது. ஏன்னா அந்த ரிமோட் கிட்ல வரதை அப்படியே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் பாடாம இருக்காது. ஸோ அதுல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கும் இப்படி நம்ம கொடுத்து கேட்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். இதை நேரில் நம்ம சொல்றதுனால உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. ஸோ நாம எல்லா ஆம்புக்கும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து நீங்க யூஸ் பண்ணாலுமே இந்த பிடிஏனுடைய கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க புதுப்பாட்டுக்கு வந்து நார்மலா நீங்க கம்மி பண்ணிக்கலாம். அதுவே நம்ம ஒரு இளையராஜா ஹிட்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த ட்ரிபிள் சில்னஸ் வந்து நம்ம அதிகமா உணர்ந்து கேட்போம். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த வந்து தனியா அடிஷனலா ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு வந்து உள்ள ஆட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் வெளியில வர மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆம்பில் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்லயே இருக்கும். இப்போ நம்ம வந்து வெளியில கொடுத்துருக்கோம். எல்லாமே நீங்க வேணுங்கிற அளவுக்கு நீங்க டியூனிங் பண்ணி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணி நம்ம எல்லா ஆம்புக்குமே இப்போ இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரிமோட் கிட் மாடல் எல்லாமே உங்களுக்கு வேண்டாம், எனக்கு பேஸ் ட்ரிபிள் போர்டு வச்சு எனக்கு கண்ட்ரோல்லாம் வேண்டாம் அப்படின்னாலும் ஓகே, நாங்கள் அது மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆம்பு இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ ரெகுலராக எல்லா ஆம்புமே இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிராண்டட் டிசைன்ல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஐடியாவில் செஞ்சிருக்கோம். பாட்டம்ல பாருங்க, நம்ம வந்து புஷ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய புஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு கலர்ல வரக்கூடிய புஷ் தான் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம இன்டீரியர்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம ஒர்க்கை பார்த்துருக்குங்கிறத வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இன்டீரியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட் 10 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னுடைய கோர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது வந்து பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு 3.25 இன்ச்சு கிட்ட வரும் உங்களுக்கு அகலம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆம்பியர் ரேட்டிங் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரு.
இதில் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10063 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்கூடிய டயோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டயோடு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 5 சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆம்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7294 தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 7294 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆடியோ நல்லா தெளிவாக நல்லா கிறிஸ்டல் கிளியராக நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆம்புக்குமே 7294 தான் இதில் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த ஆம்புக்கும் நம்ம 7294 தான் கொடுத்துருக்கோம் 5 சேனலுக்காக. ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஹீட் ஆகும் ஐசி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். அந்த கூலர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் போகிற மாதிரி இந்த ஏர் வந்து வெளில போகிற மாதிரி இந்த ஃபேன் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளுக்குள்ளே அடிக்காது, வெளியில் அடிக்கும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் போர்டு 4 பிட்டில் வரக்கூடிய போர்டும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா JPL தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 12 inches வந்து சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. நல்லா டிரைவ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டிரைவ் பண்ணலாம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணா கம்பெனியில் வரக்கூடிய ரிமோட் கிட் தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம அதிகமாக போட்டுட்டு இருக்கிறது தான். ஆடியோ ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருணா ரிமோட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம சப்வூஃபர் அதிலிருந்து வரது வந்து நமக்கு போதுமானதாக இருக்காதுங்கிறதுனால ஸோ நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம இது வந்து ஒரு சப்வூஃபர் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பிடி போர்டு 24 வோல்ட் பிடி போர்டு இதில் வந்து ஒன்று அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பாட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி போர்டு அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பக் கன்வெர்ட்டர் போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் 12 வோல்ட்டுக்கு. ஏன்னா நம்ம எப்படி 003 யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரிமோட் கிட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ரெகுலேட்டர் போர்டு ஒன்று ஸ்டாண்ட் கம்மியில் வரக்கூடிய போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஒரு குவாலிட்டியான காம்பவுண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டால்பி டிடிஎஸ் டீகோடர் வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீகோடர் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். FT003 நீங்கள் படம் பார்க்கும்போது இது நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த VV மீட்டர் ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்ச் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் கடைசியாக சொன்னதுனால சுவிட்ச் பின்னாடி வைக்க வேண்டியதாகி போச்சு. அவரே அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ கடைசியாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லைங்க, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னார். ஸோ அதனால் அது பின்னாடி வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபேன் ஒன்று வந்து இந்த பக்கம் உள்ளடிக்கிற மாதிரி ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். ஏன்னா இதுக்காகனா இது ஹீட் ஆகும்போது இது உள்ளடிக்கும். இந்த ஃபேன் வந்து வெளியில் ஏர் எக்ஸாஸ்ட்டாக வெளில போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு பக்காவாக டிசைன் பண்ணி நம்ம ஒரு ஐடியாவாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டலில் வரக்கூடிய போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளுடைய இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம எல்லா ஆம்புக்கும் ஒரே மாரி தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இவருக்கும் அதேமாரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்பைரல் ஸ்லீவ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன்னா ஸ்பைரல் ஸ்லீவ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு அது தெரியும். வீடியோவில் வேணால் போய் பாருங்கள். இதனுடைய ஆடியோ டெஸ்டிங் வீடியோ நான் போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காப்பிரைட்ஸ் அதுன்னு ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவும் அது போடுறதில்ல. வேணால் நான் போடுறேன். ஏன்னா என்ன தான் நம்ம வீடியோ போட்டாலும் யூடியூப்பில் நம்ம மொபைலை ரெக்கார்ட் பண்ணி போடும்போது எந்த போர்டு போட்டிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எதாவது நேரில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் நான் ஒரு ஆடியோ டெஸ்டிங் வீடியோ நான் வேணால் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இல்லாதனால எதுவும் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் 9095. இது வேறு எந்த நம்பருமே கிடையாது. ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த வகையான நான் பண்ணாலும் நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ எப்போ வேணும் கால் பண்ணுங்கள். நைட் டைமில் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கஸ்டமர் நிறைய பேர் அட்வான்ஸ் வந்து அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அட்வான்ஸ் யாராவது உங்களுக்கு கொடுக்கணும் விருப்பப்பட்டீங்க, புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாகலாம் நீங்கள் ஒன்றும் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். கம்மியாக ஒரு 500-1000 மட்டும் கொடுத்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ஆர்டர் வந்து நாங்கள் கரெக்டாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்போ நீங்கள் வந்து அமௌண்ட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணால் போதும், உங்கள் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து எல்லா அட்வான்ஸும் அதிகமாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. அதனால் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 500 இல்லை ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளதை கொடுத்து உங்களுடைய டோக்கன் அட்வான்ஸை புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டில் புக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கால் பண்ணுவேன். அப்போ மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு மெட்டீரியல் வாங்குறதுக்காக நீங்கள் போட்டால் போதும். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க்கை நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி வந்து அட்வான்ஸ் வந்து அதிகமாக யாரும் போட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளுடைய இன்டீரியர் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஒர்க் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லா கொடுப்போம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அம்மிங் இல்லாமல் தான் செட் எல்லாமே கொடுக்குன்னு நினைக்கிறது. எல்லாமே சீல்டு ஒயர் பயன்படுத்தியிருப்போம். மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.